ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த எபிசோடு வந்து பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ நடக்குது. இந்த எபிசோட் ஆக்சுவலாக ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்திருக்கிற கெஸ்ட் ஸ்பெஷல், நாங்கள் பேச போகிற விஷயமும் ஸ்பெஷல். அதனாலேயே இன்னைக்கு வந்திருக்க போகிற கெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறேன், ப்ரோ வாங்க நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் ரொம்ப தயக்கத்தோட, நம்மலாம் என்னது பேச போகிறோம், நம்மலாம் பேசணுமா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட கேட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை இவர் வந்து இன்னொருத்தர் கூட, எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொருத்தர் கூட வந்து க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்கனால அவர் சொன்னார், அவர் சொன்னால் நான் பேசுகிறேன், அவருக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், இப்படி வந்து நான் இவரை வச்சு நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஹி செட், ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், பட் அதுக்கப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டாரு, நானும் பிஸி ஆகிட்டேன். பட் எவ்ரி வீக் நான் அவர்கிட்ட கேட்பேன், ஜி இந்த வாரம் பிஸியாக நம்ம பண்ணலாமா, இந்த வாரம் பிஸியாக ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி தள்ளி 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 போட்டு இன்னைக்கு ஒரு பவர் கட்டுக்கு மத்தியில ஜூம் பயங்கரமா சொதப்பிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல இன்னைக்கு பிடிச்சா உண்டு வந்துட்டாரு, இவரை வச்சு இன்னைக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். ஸோ வெல்கம் டு மை ஷோ திரு குமரகுருபவர் அவர்களே, எப்படி இருக்கீங்க? Yeah, fine. Thanks for this nice introduction. Thank you bro. ஆக்சுவலா ப்ரோ, எனக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யாக்கையில தான் ஒர்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் ஈவன் கூட ஒர்க் பண்ண படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் யாக்கையில தான் நான் ஃபர்ஸ்ட் உங்க கூட பேச ஆரம்பிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீ மாஸ்டருக்கு தான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன். ஸோ பட் யாக்கை வந்து 2017 16 அப்படிதான் இருந்தாலும் அப்பதான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட பேரை எல்லா யுவனோட மியூசிக் கிரெடிட்ஸ்லையும் ரெக்கார்டட் அட் கலசா ஸ்டுடியோஸ் பை எம் குமரகுருபரன், மிக்ஸ்ட் அண்ட் மாஸ்டர்ட் பை எம் குமரகுருபரன், இப்படி வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ லிசனர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். என்னன்னா வந்து திரு குமரகுருபரன் வந்து இவனுடைய சவுண்ட் இன்ஜினியர், இவனோட மிக்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்துக்கிறவர். அவர் வந்து துள்ளுவது இளமை டைம்ல இருந்து இவன் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஒரு 98% ஆஃப் த யுவன் சாங்ஸ் வந்து ரெக்கார்டட் பை குரு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஒன்ஸ் அகைன். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட இன்னைக்கு இந்த எபிசோட் த்ரூ உங்கள்கிட்ட பேசுறது. வந்து நம்ம நிறைய பேசினாலும் இந்த எபிசோட்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எக்ஸைட்டட் ஆயாச்சு. உங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இன்னைக்கு. ஏன்னா ரொம்ப நாளா நம்ம பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்கிறதுனால ஐம் so happy. சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் இல்லை மியூசிக் இது மேலே வந்து பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்ல, அது வந்து எதனால, எப்படி, எந்த டைமில் அது உங்களுக்கு வந்துச்சு? நான் இன்ஸ்டியூட்ல ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல தான் சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. 1993 to 96 பேட்ச். ஓகே. அப்போ வந்து 1996 நான் ஃபைனல் இயர் பண்ணும்போது எங்க இன்ஸ்டியூட்ல வந்து அப்பதான் ரெக்கார்டிங் தியேட்டர்லாம் அங்க இன்ஸ்டியூட்ல இருக்க ரெக்கார்டிங் தியேட்டர் கூட்டு போவாங்க. அப்பதான் நாங்க பார்ப்போம், ஃபைனல் இயர்ல தான் ரெக்கார்டிங் தியேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். அப்ப வந்து ஒரு செஷன் அப்ப எங்களோட மாஸ்டர் சதானந்தம்னு அவர் வந்து ஒரு கேசட் வந்து போட்டு காமிச்சு, இது வந்து இப்ப புதுசா ஒரு இது வந்து ஒன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஒரு சாங், அது வந்து ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதை நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு போட்டாரு. அந்த ஆடியோ கேசட். நான் கேட்ட பாட்டு வந்து ஆல் தி பெஸ்ட்ங்கிற சாங். அது வந்து அரவிந்தன்ல அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல அவர் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்டிங் நினைக்கிறேன். அது மீடியா ஆர்டிஸ்ட்னு ஒரு ஸ்டுடியோல பண்ணிருக்காங்க. அங்க ஒர்க் பண்ண இன்ஜினியர் வந்து எங்க மாஸ்டரோட ஸ்டூடெண்ட், அவரும் எங்களோட சீனியர். அவரு ஓகே. அவர் வந்து அவங்க மாஸ்டர் இது மாதிரி ஒரு இது பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு கேளுங்கன்னா அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் மாதிரி இதை கொடுத்து அமைச்சிருக்காரு. இப்போ கேட்டு ஏதோ ரொம்ப அப்போ எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. அப்போ ரெக்கார்டிங் தியேட்டர் உள்ள போய் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு சாங் ஒன்று கேட்குறோம்.
ஒரு மாதிரி ஏதோ சம்திங் அது ஏதோ ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சு. அது என்ன இதுன்னு தெரியல. அது ஓகே. அது வந்து யுவன் சாரே சொல்லுவாரு. ஆக்சுவலா நீ வந்து ஏதாவது ஒரு விஷ் மேல நம்ம உண்மையா அந்த விஷுக்கு ரொம்ப உண்மையா இருந்தோம்னா, ம், ம், அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து உனக்கு வந்து சேரும் அப்படின்னுவாரு. ம், ம். அந்த நான் அதாவது நான் 2000 சேர்ந்த பிறகு அவர் சொன்ன விஷயம் அது. ஓகே. பட் நான் அதுக்கு முன்னாடி இதை யோசிச்சு பண்ணிட்டு, அச்சா இது மாதிரி ஒரு இதுலலாம் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரீம். ம், ம். அதோட அது கட் ஆயிடுச்சு. நான் வந்து 1996 நான் ஹைதராபாத் போயிட்டேன் டப்பிங் இன்ஜினியரா. ஓகே. ஒரு 4 இயர்ஸ் ஐ எம் டோட்டலி டிஸ்கனெக்டட் டு திஸ் ஃபீல்ட். பட் மைண்ட்ல வந்து மியூசிக்ல டப்பிங் என்னதான் பண்ண ஒரு 150 படங்கிட்ட டப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். பட் வந்து நம்மளுக்குன்னு ஒண்ணு, ஐயோ இது ரெக்கார்டிங் படிச்சதுக்கான சவுண்ட் இன்ஜினியர் படிச்சதுக்கான மியூசிக்ல நம்ம போறது தான் அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அது ஏன்னா மியூசிக் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கறதுனால நிறைய விஷயத்தால ம், ம். திரும்பவும் ஒரு 2000ல கம்மிங் பேக் டு ஒரு ஸ்டூடியோல ஸ்டாஃபா ஜாயின் பண்ணேன், கலசா ஸ்டுடியோல. ஓகே. அங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. வந்து திடீர்னு பார்த்தா, ஏய் நாளைக்கு யுவன் சார் ரெக்கார்டிங் அப்படின்னாங்க. ஓகே. எனக்கு நம்பவே முடியல. என்னது யுவன் சார் ரெக்கார்டிங். ஸோ ஓகே, பயங்கர எக்ஸைட்டட். ம், ம். நான் வந்து ஜாயின் பண்ணப்ப இப்போ வந்து தீனா அவரோட அந்த மூவிக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஓகே. பட் அப்போ வந்து நான் இதுலலாம் உட்கார்ல நான் ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ம், ம். அந்த அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் துள்ளுவது இளமை துள்ளுவது இளமை ஸ்டார்ட் ஆனுச்சு. ஓகே. ஸோ நீங்க வந்து யுவன் கிட்ட டைரக்ட்டா ஜாயின் பண்ணல. நீங்க வந்து கலசால ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தென் அப்படியே யுவன் கூட டிராவல் பண்ண ஆமா, ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. ஆமா. இன்னைக்கும் என்னுடைய ஃபோன்ல வந்து உங்களோட பேர் குரு கலசான் தான் இருக்கு. நான் அத மாத்தவே இல்ல. யாரோ எனக்கு அனுப்பிச்சாங்க உங்க நம்பர், அப்படியே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பம் உங்களுக்கு துள்ளுவது இளமை யுவன் கூட. யா. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்போ வந்து நம்ம சொல்றோம் பேசிக்கா எல்லா கிரெடிட்ஸ்லயும் இருக்கு மிக்ஸ் மாஸ்டர் அப்படின்றோம். மிக்ஸ்னா என்ன, மாஸ்டர்னா என்ன? நம்ம லிசனர்ஸ்க்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் அதாவது ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் நம்ம வந்து எல்லாரும் ஒரே நேரத்துல எல்லா மியூசிஷியன்ஸ், சிங்கர், பாடுறவங்க எல்லாம் இது வாசிக்கிறவங்க எல்லாமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி எல்லாத்தையும் ஒரே டயத்துல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அங்க அது வந்து ரொம்ப மினிமல் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் தான் அதுல ம், ம். ரெக்கார்டே பண்ண முடியும். ஒரு 8 ம், ம். ட்ராக், மேக்ஸிமம் 16ன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து ஆன் ஸ்பாட்டே அப்படியே இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு அவுட்புட் ஒன்று எடுத்துருவாங்க. ம், ம். அவ்வளவுதான் இருந்தது அப்ப. அது வந்து அப்ப வந்து மிக்சிங், மாஸ்டரிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் பெருசா இல்ல. ம், ம். ஒரு 90ஸ்க்கு அப்புறம் தான் இப்ப ரஹ்மான் சார் இந்த மாதிரி இவங்கலாம் அதாவது சவுண்டிங்க்கு ஒரு முக்கியத்துவம், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ம், ம். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து யாரு வேணாலும் எப்போ வேணாலும் அவங்க இஷ்டப்படுற டயத்துக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு போறதோ இல்ல பாடிட்டு போறதோ எல்லாத்தையுமே அப்படி எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ம், ம். ஒரு சாங் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்துக்குள்ளதான் முடியணுங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகே. அப்படிங்கும்போது இது மாதிரி அதுக்காக ஒவ்வொரு ட்ராக் பேஸ்டா வந்து இப்போ ஒரு சாங் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 8-16 ட்ராக், இப்போ வந்து கிட்டத்தட்ட 150 ட்ராக், 200 ட்ராக் வரைக்கும்லாம் பண்றாங்க. ஓகே. லேயரா. லேயர் லேயரா ஒரு ரிதம்னு ஒன்று, ஏதாவது இப்போ அது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு வயலின் ஒன்று, ஃப்ளூட் ஒன்று, கிட்டார் ஒன்று, இப்படி இப்படின்னு ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ம், ம். இது எல்லாமே அந்த ரெக்கார்டிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது அத்தனையும் கேட்கணும்னா ஒரு சிஸ்டம் வேணும். அத்தனையும் பார்த்து இது பண்றதுக்கு. ம், ம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப ஆடியன்ஸ் கேக்குறாங்கல்ல, ஒரு அழகா ஒரு பாட்டா கேட்கணும். ஒரே ம், ஒரு ம். எதுல வேணாலும் MP3 கேட்கணும், எதுல வேணாலும் கேட்கிற மாதிரி ம், ம். மல்டிபிள் மீடியம். ஆமா. அதுக்கு எல்லாத்தையும் சேர்க்கிற விஷயங்கள் தான், ஒன்னா சேர்க்கிற விஷயம் வந்து மிக்சிங். ஓகே. ப்ராப்பரா அதை பேலன்ஸ் பண்ணி வாய்ஸ் கரெக்டா கேக்குதா, இது கரெக்டா எல்லாமே ஒண்ணு கிளியரா கேக்குதா, ம், ம். இந்த மாதிரி விஷயம் பண்றது இது ஓகே. மிக்சிங். மாஸ்டரிங் ப்ராசஸ்னு வரும்போது அது வந்து யூனிவர்சலா எல்லா சிஸ்டத்துலயும் ஒரே மாதிரி கேட்கணும். இப்ப இங்க ஓகே. ஒரு ரேடியோல போட்டாலும் அப்படி கேட்கணும், எஃப்எம்ல போட்டாலும் ம், அதே, ம். ஒரு ஹைஃபை இதுல போட்டாலும் அதுலயும் இது கரெக்டா கேட்கணும். ம், ம். அது யூனிவர்சலா பண்றதுக்கான ஒரு அந்த ப்ராசஸ் பேரு மாஸ்டரிங். ஓகே. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற டெக்னாலஜி இது ரெண்டுமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு.
ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பத்தி. அ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஒர்க் பண்ணதுலயே கிட்டத்தட்ட எஸ். ஒரு 100 ஆல்பம்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஈவன் கூட. நீங்க ஒர்க் யா பண்ணதுலயே உங்களுக்கு ரொம்ப இத மாஸ்டர் பண்றது, மிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ஜாபா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த ஆல்பம் சொல்லுவீங்க? இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு ட்ராக் இருக்கா? இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், இல்ல நெறைய எஃபோர்ட் போட்டோம் அந்த மாதிரி எதுவும்? அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா நிறைய இருக்கு. அது ஒவ்வொரு டயத்துல ஒவ்வொரு ஆல்பம் அது மாதிரி இதாகும். ம், ம். நான் எனக்கு ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டதுன்னு பார்த்தா நான் பையா ம். மெயினா பையா ஆல்பம் அது கொஞ்சம் எல்லா சாங்ஸுமே கொஞ்சம் ஏதோ அதுவும் தான் ஒரு மாதிரி க்ளோஸ் டு கார்ட் ரொம்ப கனெக்ட் ஆனதுனால அது ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணது அது. ம், ம். அதுக்கப்புறம் கோவா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம தலை இது இவரு மங்காத்தா, ம், ம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான இது. ஓகே. பட் எல்லாத்துக்கும் நம்ம தனியா ஒரு எஃபர்ட் போடுறதுங்கிற மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது. இல்ல தனியா எஃபர்ட்ங்கிறத தாண்டி ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜாபா இருந்திருக்கும்ல. அ எஃப் அ நீங்க இப்ப சொன்னது எல்லாமே வந்து அது உங்களுக்கு பெர்சனலா புடிச்சு ஐ மீன் பையாலாம் வந்து பெர்சனலா கனெக்ட் ஆனனால நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணேன்னு சொன்னீங்க. நான் கேட்கறது உங்களுக்கே சேலஞ்சிங்கா இத பண்றது நமக்கு ஒரு புது சேலஞ்சா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ஆல்பம் சொல்வீங்க? இல்ல எந்த சாங் சொல்வீங்க? சாங்னா இது திரும்பி வா அந்த சாங் கொஞ்சம் சேலஞ்சிங்கான இருக்கு. ஓகே. பிரியாணி. பிரியாணி ஆ. அந்த 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 ட்ராக்கு. அதுக்கப்புறம் மங்காத்தால வந்து இந்த ஆடாம ஜெயிச்சோம்டா அந்த ம், ம். மச்சி ஓப்பன் த பார்டர் ஆமாமா. இதெல்லாம் வந்து அத வந்து ஒரு பெரிய டைம் டைம் ப்ரெஷர் வேற அது ரிலீஸ்க்கு உடனே ஏதோ உடனே டெலிவர் பண்ணணுங்கிற ஸ்டேட்டஸ் ம், அப்பதான் ம். முடிஞ்சது. ம், ம். ஸோ அது எப்படி அதை ப்ராப்பரா பண்ணிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல பண்ண ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க் அது. ஓகே. மற்றபடிக்கு எல்லாமே ஆக்சுவலா எல்லாமே என்ன சொல்றது மியூசிக் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை என்ஜாய் பண்ணதான் ஆயிடுவோம் அப்படி போயிடுமே தவிர ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் பண்ணல. சேலஞ்சிங் ரொம்ப இது பண்ணல. ஓகே. டைம் ப்ரெஷர்ல ஐயோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி ஒரு இதுல தான் இருக்கும் ஓகே, ஓகே ப்ரோ. மேக்ஸிமம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நமக்கு புடிச்ச வேலைய நம்ம பண்ணும்போது வந்து, நம்ம ஒரு விஷயத்துல செட்டிலே ஆக மாட்டோம் இல்லையா? இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஓகே ப்ரோ. இப்ப வந்து கான்சர்ட்ஸ்லயும் வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸோட பங்களிப்பு வந்து பெருசா இருக்குல்ல. ஸோ கான்சர்ட்ல ஒரு சவுண்ட் இன்ஜினியரோட ஜாப் என்னவா இருக்கும்? லைக் நீங்க வந்து இவனோட எல்லா கான்சர்ட்லயும் இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல உங்களோட மேஜரான பங்களிப்பு என்னவா இருக்கும்? அது அது ஆக்சுவலா ரியல்லி சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அது ஓகே. கான்செப்ட். ஏன்னா இங்க வந்து நம்ம ஸ்டுடியோல எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிரீத்திங் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்பேஸ் கிடைக்கும். ம், ம். ஆமா நம்ம நினைச்சதுக்கு டைம் கிடைக்கும். ட்ரை பண்ணலாம் சம்திங் ஏதாவது அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ம், ம். இல்ல இன்னைக்கு கொஞ்சம் காது டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணலாம்னு தோணும். ம், ம். முத நாள் பண்ணிட்டு போனது அடுத்த நாள் பார்த்தா எல்லாமே தப்பாவே கேட்கும். ஐயோ ம், ம். இதையா நேத்தி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது ஓகே. திரும்ப கரெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்கும். ஆனா கான்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அது அந்த டைம்ல நடக்கிற ஒரு மேஜிக் தான் அது. ம், ம். இன்னும் நம்ம என்னதான் ப்ராப்பரா எல்லாமே என்ன சொல்றது எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரோட இதையும் எல்லாம் லைவ்ல யூ ஹேவ் டு பேலன்ஸ். இதே மிக்சிங் மாஸ்டரிங் ஒர்க்கை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% வந்து நம்ம ஆன் டைம்ல அப்படியே அங்கேயே பண்ணணும் லைவ்ல. ம், ம், ம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியிருக்கும் இதுல ஓகே. பண்றதை விட ஸ்டூடியோ ஓகே. ஸோ ப்ராப்பரான. மியூசிஷியன்ஸ் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்களோ, இல்ல ரிஹர்ஸ் பண்றாங்களோ, அதே அளவுக்கான டாஸ்க் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? டெஃபினட்டா ஓகே. அவங்க எல்லாரோட அவங்க அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க. நம்ம அவங்க எல்லாரோட வேலையும் சேர்த்து ஒழுங்கா கொண்டு வரணும்ல வெளியில. நிச்சயமா. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்கானது பெரிய டாஸ்கா தான் இருக்கும். டென்ஷன் வந்து வேற வேற லெவல்ல இருக்கும் அப்படியே. பட் ஃபன் தான் அதுவும் எண்ட் ஆஃப் தி டே வேற. ஓகே. ஸோ உங்களால மறக்க முடியாத அப்ரிசியேஷன் ஏதாவது இருக்கா ப்ரோ?
மறக்க முடியாத அப்ரிசியேஷன் வேற யுவன் சார்கிட்டேருந்து. அது அவரு பெருசா எதையும் என்ன சொல்றது, எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. சில சாங்க்கு அவர்கிட்ட இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணது கூட தெரியுது. பட் அதுதான் அதுக்கு மேல என்ன வேணும் அப்ரிசியேஷன். ஓகே, சாங் அவர்கிட்ட கிடைக்கிறது தான். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து வேற எந்தெந்த மியூசிஷியன்ஸ் கூட எல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க? லைக் ஈவன் கூட நீங்க மேஜரா டிராவல் பண்ணியிருக்கீங்க, அது தவிர வேற யார் கூட ஒர்க் பண்ணி? வேற மியூசிஷியன்ஸ்னா வேற எல்லா ராஜா சார் கூட ஒர்க் பண்றது பெரிய பிளெஸிங். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. கார்த்திக் சார், பவதா மேம், அப்புறம் கலர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது தேவிஸ்ரீ பிரசாத் சார், அதுக்கப்புறம் ஜாஷ்வா ஸ்ரீதர், எல்லாருமே ஆல்மோஸ்ட் சிற்பி சார், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. ஓகே. பட் நீங்க வந்து எப்போ கலர்ஸால இருந்து யுவன் சார் கூட மட்டும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த ஸ்டுடியோ விட்டு வெளியில வந்து? ஆஃப்டர் மங்காதா 2010. ஓகே. அப்போ 2011 ஐ ரிசைன் ஃப்ரம் கலர்ஸா. ஸோ அதுக்கப்புறம் யுவன் சாரும் அப்படி அவருக்கும் அங்கே ஏதோ செட் ஆகல. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 2010ல இருந்து அப்படி அவர் கூட பர்சனல் டிராவல் ஆகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ப்ரோ, உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் இவன் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? யுவன் அண்ணாவோட உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? அவர் கூட ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் இல்லை, நிறைய ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாய்ஸ் செஷன்ஸ் அப்படிலாம் இது பண்ணதுக்கு அப்புறமா துள்ளுவது இளமையில இது காதலா அந்த சாங்கோட ரெக்கார்டிங்கு. ஓகே. அவர் ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராமிங்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் ஒரே கீபோர்ட் தான் இருக்கும். அப்போ அவர் அதுலயே பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் அதுலயே முடிச்சிடுவாரு. அப்படியே அதே எப்படி இவரு இந்த கீபோர்ட்லயே எப்படி எல்லாத்தையுமே பண்றாருன்னு யோசிச்சுட்டு அவ்வளவு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா பாத்துட்டு இருப்போம். அவர் எல்லாம் முடிச்சுட்டு ஓகே அப்படியே டேக் போனேன். ஏன்னா ஒவ்வொரு ட்ராக்கா தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்பெல்லாம். ஆமாமா. ஓகே நான் இனிமேல் ட்ராக்கா கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன்னு சொல்லி முடிச்சாரு. முடிச்சதை பார்த்தா பவர் கட் ஆனிச்சு. அந்த கீபோர்டு வந்து யூபிஎஸ்ல கனெக்ஷன்ல இல்லை அது அப்ப. ஓகே. அப்பெல்லாம் அந்த ஃபெசிலிட்டி இதெல்லாம் அப்ப ஏதோ இதுல யூபிஎஸ்லாம் இல்லை. பார்த்தா கீபோர்டு ஆஃப் ஆனிச்சு. திரும்பவும் ஆன் பண்ணி லோட் பண்ணா ஒரு ப்ரோக்ராம் பண்ணது எதுவுமே இல்லை. ஓ ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே எங்கெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டோம். ஐயோ, ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே மேலே அவர் ஒர்க் பண்ணது இதாயிடுச்சுங்கும்போது திரும்ப ஓகே. ஆனா என்னன்னா எங்களுக்கு அவரு எவ்வளவு டென்ஷன் ஆவார்னு எதிர்பார்த்தோமோ அவர் ஃபேஸ்ல ஒரு % கூட அவருக்கு அந்த டென்ஷனே இல்லை. ஓகே அப்படின்னாரு. பார்த்தா அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல ஒரு இது பண்ணாரு, ப்ரோக்ராம் பண்ண அந்த சாங் தான் இப்ப நம்ம கேட்கிற இது காதலாம். ஓ 2 ஹவர்ஸ்ல முடிச்சது. 2 ஹவர்ஸ்ல முடிச்சது. அதுக்கு அடுத்தது டக்கு டக்குன்னு அப்படின்ட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து அப்படியே என்ன சொல்றது, பிரமிச்சு போய் அவரை, ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது ரொம்ப ஃபியூ டேஸ்ல. அது எப்படி என்ன பண்றாருன்னே புரியாது எங்களுக்குலாம். திடீர்னு பார்த்தா ட்ராக்கா கொடுத்தா எல்லாத்தையும் சேர்த்தா அப்படி இப்படி இருக்கும். அதுவும் என்னன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஃபன்னா ஜாலியா தான் பண்ணுவாரு. எதுவும் அப்படியே பயங்கர சீரியஸா அப்படியும் இருக்காது. ஃபாஸ்டாவும் பண்ணுவாரு. ஆனா அதோட சவுண்டிங் வந்து வேற மாதிரி இருக்கும். அது ஒரு மெமரி. அப்புறம் எனக்குன்னு பர்சனலா ஏப்ரல் மாதத்தில் அந்த படத்துல வந்து ஒரு ஃப்ளூட் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ளூட் ரெக்கார்ட் பண்ணிட்டு போது அப்படியே டேக் அப்படியே போகுது, வேணாம் ஒன் மோர் போலாம். அப்புறம்னா அதுல வந்து என்னன்னா அந்த அண்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அண்டு பண்ணிட்டா ப்ரீவியஸா டேக் பண்ணது போயிடும். ஓகே. இப்பெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு தர வேணா அண்டு பண்ற மாதிரியான இப்பெல்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு தடவை அண்டு பண்ணிட்டு பிளே பண்ணிட்டோம்னா போயிடும் அது அந்த ப்ரீவியஸா இது பண்ணது. ஓகே. மேக்சிமம் எல்லா டேக்கையும் எடுத்து வைப்பேன். ஏன்னா எதையுமே மிஸ் பண்ண கூடாதுன்னு. சம்டைம் இவர் வந்து இல்ல ஓகே இது
அப்படியே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கு அப்ப கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம டக்குனு என்ன பண்ணிட்டேன், ஒரு டேக் வந்து அண்டு பண்ணிட்டேன். ஓகே. அண்டு பண்ணிட்டு அடுத்த டேக் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்போ அப்புறமா கேட்டாரு, அந்த ப்ரீவியஸ் இருக்கா அப்படின்னாரு. பார்த்தா ப்ரீவியஸ் அடாடா இது வந்து ஐயோன்ட்டு அப்புறம் அவர்ல ஐயோ இல்லையா அப்படின்ட்டு ஒரு இது மட்டும் சொல்லிட்டு அவர் இன்னும் அதை பெருசா இது பண்ணிக்கல. ஓகே அப்படின்ட்டு இதுல இருந்து எடுத்துட்டோம். திரும்ப அதுக்கப்புறம் அதே வாசிக்க சொல்லி எடுத்தாச்சு. ஓகே. பட் வந்து எனக்கு வந்து அது இது பண்ண டைஜஸ்ட் பண்ண முடியல. ஐயோ அவர் ஏதோ ஒரு நல்ல டேக்குன்னு நினைச்சிருக்காரு அத வந்து நமக்கு நான் அதுக்கு மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு ஒரு வந்துச்சு. போய் உட்காந்து வெளில வர்றது ஒவ்வொன்னு அழுதுட்டு இருக்கேன் வெளில. வேலைக்கு ஜாயின் பண்ண ஒரு 1 இயர்க்குள்ள இருக்குமா? 1 இயர்லாம் இல்ல, ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள. ஓகே ஓகே. எல்லாமே அந்த துள்ளது எல்லாமே ஏப்ரல் மாதம் எல்லாமே அந்த ஒரே பீரியட் தான் ஆல்மோஸ்ட். ஓகே. ஒரு 4-5 மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் மேபி. ஓகே. பார்த்தா அழுதுட்டு இருக்கா, அவருக்கு பயந்துட்டாரு. குரு என்னாச்சு என்னாச்சு? இல்ல சார் சாரி சாருங்கிற. எதுக்கு சாரி? அவருக்கே ஒன்றும் புரியல. எதுக்கு சாரி சொல்றாங்க, என்ன ஆச்சு? இல்ல சார் சாரி சார், அந்த ஃப்ளூட் டேக் மிஸ் பண்ண. அவருக்கு சிரிப்பு வந்துச்சு உடனே. என்ன அப்படின்ட்டு. பட் இப்ப அதுக்கு இது வருது காமெடியா இருக்கு. பட் அப்ப வந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். வேலைக்கு ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே வேற. ஆமா கொஞ்ச நாள். ஆமா அதனால. ஆனா வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அவரு என்ன சொல்றது, கோவம்ங்கிறது வந்து அவரு டென்ஷன் ஆகியோ ஏதோ அதுதான் அவரு என்ன சொல்ற, அவரு ஒரு மாதிரி க்ளோஸ் டு ஒரு மாதிரி ஃபேமிலி மெம்பர் மாதிரி எனக்குன்னு இல்லை, எங்க வீட்டுல கூட எங்க அம்மா முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து ஸ்டுடியோ விட்டு வந்தேன்னா நான் நிறைய இந்த இதெல்லாம் எங்க அம்மாட்டெல்லாம் ஷேர் பண்ணும்போது நான் ஷேர் பண்ண என்ன ஆயிடுச்சு, எங்க வீட்லயும் எல்லாருக்குமே அப்படியே அவர் எங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாரு அவரு. அவர் வந்து பார்த்து இப்பெல்லாம் தவிர நேரம் அவரை பத்தி பேச்சு போடும். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ. வேற எதுவும் மெமரி இருக்கா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா இதுதான். மத்தபடி நிறைய மெமரினா இல்ல, இதை மத்ததெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. அதனால அதெல்லாம் அவர் பயங்கரமா கிண்டல் பண்ணி எங்களை போட்டு காலி பண்ணுவாரு. அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட் அது எப்படி எவ்வளவு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து யுவன் 25 யுவன் சங்கர் ராஜா வந்து டெபுட் ஆகி 25 இயர்ஸ் ஆச்சு. இந்த 25 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் நீங்க அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இது வந்து நிறைய பேர் நிறைய ஃபேன் பாய்ஸோட வந்து பயங்கரமான ஆசை, இவர் எப்படி ஒர்க் பண்ணுவாரு, இது எப்படி என்ன மாதிரியான ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளோஸ் பை நீங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா படங்கள்லயும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி யுவன் as a person, how is the journey with யுவன் as a human சொல்லுங்களேன். என்ன சொல்றது, அவரு வந்து அவரு ஒரு இப்ப கூட அந்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, எப்படி இது இவ்வளவு நாள் ஓடுனுச்சுன்னே தெரியல, இவ்வளவு வருஷம் போனுச்சுன்னே தெரியல, இப்பதான் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரு. எக்ஸாக்டா எனக்கும் நான் இப்ப ஆல்மோஸ்ட் இது 22nd இயர் இது. ஸோ இவ்வளோ இது அதை நினைச்சு பார்த்தா இவ்வளோ நாள் ஆயிடுச்சா நம்ம டிராவல் ஸ்டார்ட், இவர் கூட சார் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு மாதிரி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள போன மாதிரி தான் இருக்குது இது. ஏன்னா பிகாஸ் எந்த வெறும் என்ன ஃபன் மட்டும்தான் இருக்கும் அவரோட செஷன்ல இருந்து. நான் டே 1ல இருந்து பார்த்ததுல இருந்து யுவன் சார் இத்தனை வருஷம் ஆயும் அவரோட இதுல ஒரு மாற்றம் சேஞ்ச் ஆகியோ கொஞ்சம் சீரியஸா இருக்கிறதோ அப்படிலாம் ஜாலியா ஒர்க் பண்ணார். அதனாலதான் நிறைய வருஷம் ஒவ்வொரு வருஷம் 13 மூவிஸ் 14 மூவிஸ் பண்ணிருக்கோம் 1 இயருக்கு. 2008, 9, 10 வந்து 13, 14. ஆனா 14 மூவிஸ்ங்கிறது நிறைய பேர் இருக்காங்க, எப்படி 14 மூவிஸ் எப்படி 1 இயர்ல வந்தீங்க அப்படின்னு. பட் வந்து 14 மூவிஸ் எஃபர்ட்லெஸ்ஸா தான் இருக்கும் இவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது. எதுவும் ஐயோ பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு டே அண்ட் நைட்டு கண்ணு மூச்சுலாம் வேலை பார்த்தா அப்படிலாம் இருக்காது.
நார்மலா இருக்கும்போது என்ன சொல்றது, லீஷரா ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். காலையில வந்து 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன். அந்த மாதிரி இதுவும் இருக்காது. திடீர்னு 7 o'clock கால் ஷீட்னு வேறு 7 o'clock வருவாரு. பார்த்தா 11:30க்குலாம் முடிஞ்சிடும் ஒர்க்கு. ஓகே. 11:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் ஒன்று அரட்டை, ஃபுல்லாக பேச்சு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே கலசால ஷட்டில் விளையாடுவோம் வெளியில. இது வேலை பார்க்குறோமோ விளையாடுறோமோ இப்படி என்ன பண்றோம்னே தெரியாது. ஆனா வேலை அப்படி நடந்துட்டு இருக்கும். ஓகே. ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா தான் போவோம் எல்லாமே. ஸோ இந்த இவரோட இந்த கேரக்டர்னால தான் இத்தனை வருஷம் இவ்வளோ படங்கள் இவர் இத்தனை பேருக்கு பிடிக்குது, இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங்லேருந்து. ஏன்னா ஐம் ஆல்சோ லைக் ஃபேன் பாய் தான் அவருக்கு. அவர் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டுட்டே தான் இருக்கிறோமே தவிர, பட் அவர் வந்து அப்படி இதே பண்ண மாட்டார். நம்மகிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தப்பு பண்ணாலும் அதுக்கு கோபம், அந்த ரியாக்ஷனும் இருக்காது. கூலஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் சீன். ஓகே. அதுதான் யுவன் சார். அதுக்கு மேல வேற என்ன வார்த்தையே கிடையாது. ஸோ அதனால இன்னும் ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணாலும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் ஒரு 25 வருஷம் யுவன் கூட இவ்வளோ ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இன்னும் நிறைய சாட் பஸ்டர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு நான் பர்சனலா என்னோட சுயநலத்துல நான் சொல்றேன். நீங்க ரொம்ப இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்களோட டைம் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம கூட ரொம்ப நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பவும் போல பேசுற மாதிரி தான் ரொம்ப சாதுவா அமைதியா பேசி முடிச்சிங்க. ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்ல கண்டிப்பா பேசணும். இன்னும் டீடைல்டா நான் உங்ககிட்ட இந்த டெக்னிக்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அலாட். இந்த நம்ம எவ்வளோ மீட் பண்ணது, இது வந்து இன்னைக்கு ரியாலிட்டி கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. இவ்வளவு நேரம் என் கூட பேசுனதுக்கு நன்றி. அண்ட் எவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு உங்களுக்கும் நன்றி. மீண்டும் கூடிய சீக்கிரம் நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.